ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்னைக்கு மத்தி மீன் வச்சு ஒரு குழம்புன்னு சொல்ல முடியாது, கீரைன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அவியல் மாதிரி பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி பண்ண போகிறோம். வாங்க வீடியோ குழப்பெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பூண்டு போட்டுக்கிடுங்க, 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிடுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. வந்து ஒரு ஓட்டு ஒட்டிட்டு வரலாம், இல்லைன்னா அரையாது. பாருங்கள், இப்போ நம்ம இதில் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஒட்டிட்டு வரலாம், அரையக்கூடாது, சதைச்சி தான் எடுக்கணும். இந்த மாதிரி நொறுன்னு சதைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், அந்த இது நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி மீனில் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்ல மசாலா பிடிச்சி நல்லா இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் மத்தி மீன் க்ளீன் பண்ணுறதான ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதில் பார்த்துட்டு முள்ளெல்லாம் இந்த மாதிரி பிடுங்கி எடுத்துட்டு முள் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும், இல்லைன்னா முள் ஜாஸ்தி இருக்கும், சாப்பிட முடியாது. இப்போ பண்ண இந்த மெத்தேடு வந்து முள்ளெல்லாம் பிடுங்கி நீட்டாக பண்ணியிருக்கனாலே எங்கள் குட்டி பையன் கூட சாப்பிடுவான், சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க, முள் இருக்காது. சும்மா ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 3 கீரி வச்சுருக்கேன் சின்னதாக, இஞ்சி கொஞ்சமாக, பூண்டு பாருங்கள் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டுக்கிடுங்க. உப்பு தேவைக்கு போட்டுக்கிடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. மிக்ஸி ஜாரை இது பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. கூடியதானா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணி விட்டுடுங்க. நான் வந்து வாழம்புளி போடுறதில்ல, கேரளா புளி இருக்குல்ல, அதுதான் போடுறேன். குடம்புளின்னு சொல்லுவாங்க, இதுதான் போடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே கருவேப்பிலை போட்டு விட்டுடலாம். நல்லா வத்தட்டும். இது நல்லா இப்போது பாருங்கள், மீன் நல்லா கொதிச்சிடுச்சு. எதுவும் கரண்டி எதுவும் போட்டு கிளறாதீங்க, அப்போ மீன் எல்லாம் பொடிஞ்சு போயிடும். இதை அப்படி கிளறவே கூடாது. அச்சம் வரை நீங்கள் எண்டு வரை நீங்கள் இந்த மாதிரி கறக்கி விட்டு லைட்டாக இது பண்ணி நீ சிம்மில் வச்சுக்கிடுங்க. வச்சு வேக வச்சிடுங்க. நல்லா வற்றணும். வற்றி அவியல் நம்ம எப்படி எடுப்போம் அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுக்கணும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். பாருங்கள் நண்பர்களே, தண்ணி எல்லாம் வற்றிருச்சு பார்த்தீங்களா? இனி கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் கரண்டியே போடலை இப்படி, அதனால் எந்த மீனுமே உடையில. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணி போட்டது மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம இதில் பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி